ரீல்ஸ் ஏதாவது அனுப்புவாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க. எத்தனை ரீல்ஸ் அனுப்புவாங்க ஒரு நாளைக்கு? என்ன ஒரு 50 இல்லனா 100. நீங்க அத பார்த்துட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவீங்க? சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. நீங்க ரியாக்ஷன்ஸ்லாம் வெளில சொல்ல முடியாதுதா, என்ன பண்றது? ஒரு ரீல்ஸ் கூட நீ அனுப்ப கூடாது. அவங்களுக்காக போட வேண்டியதா. ஓகே, நீங்க யாருக்காவது அனுப்புவீங்களா ரீல்ஸ்? நான் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் அனுப்புவேன். நீங்க தான் அனுப்புவீங்களா? அவங்களோட கூட கம்மி அனுப்புவீங்களா? அப்படி அவங்களோட கூட அனுப்புவேன். நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. தம்பி யாரு? அப்புறம் தம்பி நீ இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணுவியா? நீ யாருக்கு ரீல்ஸ் அனுப்புவியா? அனுப்புவேன். எத்தனை அனுப்புவ ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10,000 20,000 அனுப்புவேன். யாரு? பிச்சை மகனா? 10,000 20,000 ரீல்ஸ் தம்பி பாத்துக்கோங்க. சுத்தமான உருட்டு. அப்புறம் நீ என்ன இருப்பா? நான் வந்து தம்பிக்குட்டி கீழே காடு முத்துப்பட்டை பக்கத்துல. தம்பி கோட்டை ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கு. முத்துப்பட்டா ஏதோ சொல்றான் அந்த ஊர். ஆமா, அந்த ஊர் பையன் வந்து 10,000 ரீல்ஸ் அனுப்புறான் ஒரு நாளைக்கு. ரீல்ஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு எடுக்கிறது வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எடுப்பேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும். சரி, நீ எடுக்கிறது? எடுக்கிறது. ஓகே ஓகே, அத வந்து அனுப்புறது 10,000 தான். 10,000 தான் அனுப்புவேன். சரி, வேற? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி, நீ எடுக்கிறது? எடுக்கிறது. ஓகே ஓகே, அத வந்து அனுப்புறது 10,000 தான். 10,000 தான் அனுப்புவேன். சரி, வேற நீங்க எதை சொல்ல வரீங்க? வந்து இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அனுப்புன மீம்க்குலாம் நீ ரியாக்ட் பண்ண முடியே. என்ன சொல்ல வரேன்னா அது என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இன்ஸ்டாவே யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டா நல்லா யூஸ் பண்ணுங்க. நல்லாலாம் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாம் வேஸ்ட்ங்க, நெட் ரொம்ப எடுக்குங்க. இப்படி 10,000 ரீல்ஸ் அனுப்புனா நெட் போக என்ன செய்யும்? இன்ஸ்டா யூஸ் பண்றீங்க, நிறைய யூஸ் பண்றவங்கன்னா ஒரு ஐபோன் சாம்சங் இந்த மாதிரி வாங்க, ஏன்னா அதான் நெட் கம்மியா முடியும். அதாவது தம்பி என்ன சொல்ல வர, அப்புறம்னா ஐபோனு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணீங்கன்னா நெட் கம்மியா போகும், அப்படிதானப்பா? எஸ், அன்லிமிட்டட் ஜிபி வேணா ஏத்தி விட சொல்லுங்க. ஏன் உனக்கு எது வேணுமோ? எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு 2 ஜிபி போன்ல கிடக்கும் எப்போதுமே. அந்த 10,000 ரீல்ஸ்க்கு அது போதுமா? அதெல்லாம் நான் எப்படியாச்சும் மிச்சம் பண்ணிடுவேன். ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ணிடுவேன் மத்த போன்ல இருந்து. அது பக்கத்துல எவ்வளவு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சிருப்பான், அதை வந்து தம்பி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு 10,000 அனுப்பி விட்டுறது. எல்லார் போன்லயும் நெட்டை முடிச்சு விட்டுருவேன். எல்லாரும் போன்லயும்? இல்ல, இது உங்களுக்கு தப்பா தெரியல. இப்போ 10,000 ரீல்ஸ் அனுப்புவீங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? பாப்பாங்களா? அவங்களுக்கு எது கஷ்டமா இருக்க போகுதுன்னு நான் சும்மா அனுப்பி விடுவேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கா வலிக்க போது அவங்களுக்கு தானே வலிக்கும். அனுப்புறது நான் தான், ஆனா அது எனக்கு வலிக்காதே, அவங்களுக்கு தானே வலிக்கும். இந்த மாதிரி தம்பி எங்க பிடிச்சீங்க நீங்க? இந்த மாதிரி தம்பிய என்ன பண்றது, வேற வழி இல்லாம அழைச்சிட்டு வந்தேன். கம்பெனிக்காக அழைச்சிட்டு வந்தேன். பார்த்தா இவ்வளவு பேசுவாரு எனக்கே தெரியல. நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அப்பா தெரியுமா பண்ணிட்டான். அது என்ன சொல்றீங்க? நல்லதா ஏதாவது வாழ்க்கைக்கு எதுனா அவங்க வேலை நம்ம வேலைன்னு ஒண்ணு பாத்துட்டு போவோம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்போ உங்க வேலை நீங்க பாத்துட்டு போங்க, எங்க வேலையை நாங்க பாத்துட்டு போறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான்.